அந்த நடராஜ பெருமானுடைய திருவடிவம் விளங்குகின்றதே. அந்த தூக்கிய திருவடி, அந்த வீசிய கரம், இந்த அபயஹஸ்தம், ஊன்றிய திருவடி, அந்த திருக்கூத்துல அந்த கால் என்ன காட்டுதான், காலை பிடிச்சுக்கோ உன்னை நான் லிஃப்ட் பண்ணி விட்டுறேன். இந்த திருவடி என்ன திருவடி? இடது திருவடி. அந்த பாதத்துக்கே என்ன பேருன்னா அது தொங்குகிறது, குஞ்சித பாதம்னு பேரு. தொங்குகிற திருவடி, குஞ்சிதம்னா தொங்குதல்னு அர்த்தம். அதுக்கு அவ்வளவு சிறப்பு அந்த திருவடி. அது என்ன இடது திருவடி? அது அம்பாளுக்குரியது. அது திருவருளை குறிப்பது. அந்த திருவருளை பெறுவாயாக வா. இந்த காலு கீழே ஊனி இருக்காரு பாருங்க, அதுக்கு கீழே என்ன இருக்கு? முயலகன்னு ஒருத்தர் இருப்பான். அவன் எப்படி இருப்பான் பாத்திருக்கீங்களா? கண்ணு ஒரு பக்கம், காது ஒரு பக்கம், கை ஒரு பக்கம். இந்த காலு கீழே இருக்கிற முயலகன் தான் நம்முடைய சிந்தனை. அதை அடக்கி இந்த திருவருளை பற்று அப்படின்னு. இந்த தூக்கிய திருவடியவே இந்த வீசிய கை காட்டி கொண்டு இருக்கும். இந்த வீசு கரம்ங்கிறதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? கஜஹஸ்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஏன் கஜஹஸ்தம்னு பேருன்னா, யானையோட துதிக்கை மாதிரி அது இருக்கு, அதனால அதுக்கு கஜஹஸ்தம் பேரு என்று சிலர் குறிப்பிடுவார்கள். உண்மையிலேயே அது என்னன்னு கேட்டா, இப்ப யானை மேல ஏறணும்னா எப்படி தெரியுதுங்களா? யானை என்ன பண்ணும்? காலை இப்படி மடிச்சு அப்படி காட்டும். யானை காலை மடிச்சு இப்படி காட்டுச்சுன்னா அது மேல ஏறிக்கலாம்னு அர்த்தம். யானை காலை மடிக்கலன்னா மேல ஏற முடியாது. அப்ப யானை காலை மடித்து தன்னை மேலே ஏற்றுவதற்கு காட்டுவது போல சிவமானது தன்னுடைய திருவடியை தூக்கி அதை பற்றி கொள்ளுகிறவரை மேலே ஏற்றிவிடும் என்று காட்டுவதற்காக அதை குறிக்கின்ற கையை கஜஹஸ்தம்